ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களை மார்மையோ. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது தங்களுடைய பிள்ளைகளை வெளிநாட்டில் திருமணம் செஞ்சு கொடுக்கணும், வெளிநாட்டில் தான் கட்டாயம் திருமணம் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லி எதிர்பார்க்குற பெற்றோர்களுக்குரிய பதிவானது. இந்த பதிவை மிஸ் பண்ணால் பாருங்கள். இந்த பதிவானது என்ற சுய முயற்சியில் வெளியிடப்படுற உண்டு. இதில் ஏதேனும் தவறுகள் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் இருந்தால் நீங்கள் அதை தவிர்த்து கொள்ளுங்கள். பிரயோசனமானாக்கள் இந்த விடயத்தை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஓகே, வாங்க நாங்கள் விடயத்துக்கு போகலாம். என்னென்னு சொன்னால், இப்போ குடியளவான பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளை வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் வாழணும்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க. தப்பில்லை. உங்களுடைய பிள்ளைகள் நல்ல நிலைமையில் வாழணுமென்று நீங்கள் எதிர்பார்க்குறது சாதாரணமான ஒரு விடயம்தான். ஆனால் வெளிநாட்டு வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றதை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும். வெளிநாட்டில் ஒவ்வொரு வாழ்க்கை முறையை தெரிஞ்சு கொள்ளணும். அதை விட வயசு கூடின திருமணங்களை பற்றியத விளக்கங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். குடியளவான பெற்றோர்கள் யோசிப்பீங்க, நாங்கள் தான் கஷ்டப்பட்டுட்டோம், எங்கள்ட பிள்ளைகள் ஆச்சு நான் சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லி நீங்கள் பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி தான் நீங்கள் சில விஷயங்களை செய்வீங்கள். ஆனால் அதே நேரம் பிள்ளைகளுடைய சந்தோஷத்துக்கு அது சாதாரணமானதாக இருக்கின்றதா, பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்கு அது சரியானதாக இருக்கின்றதான்றதை நீங்கள் உறுதிப்படுத்தணும். பிள்ளை எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் வாழும். ஆனால் என்ன சொல்கிறது, பிள்ளை பாதுகாப்பாகவும் சந்தோஷமாக இருக்கிறான்றதான் முக்கியம். அதை விட்டுட்டு சில பேர் யோசிப்பீங்க, வெளிநாடு தான் போகணும்னு யோசிப்பீங்க. அது தவறான விடயம். பிள்ளை எங்கே இருந்தாலும் பிள்ளையினுடைய பாதுகாப்பு, பிள்ளை சந்தோஷமாக இருக்கிறத என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளணும். ஏன்டா நீங்கள் இப்போ ஊரில் என்று சொன்னால் நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பீங்க, பார்த்து கொள்வீங்க. ஆனால் வெளிநாடு என்று சொன்னால் அவர் என்ன சொல்கிறா, நீங்கள் கட்டி கொடுக்க போகிற அளவை நம்பி அவங்க கடல் கடந்து வர போகிறாங்க இங்கே வாழ்கிறதுக்காக. அப்போ வாழ்க்கை முறையில் அவங்களுக்கு சரியான ஒரு திருப்தியோ சரியான ஒரு வாழ்க்கை முறை கிடைக்காட்டா அவங்க உங்கள்கிட்ட சொல்லவும் மேலாது. ஏன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க, நீங்கள் கவலைப்படுவீங்கன்னு யோசிப்பாங்க. அதே நேரம் அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு சரியான கஷ்டமாக கூட இருக்கலாம். ஆகவே என்ன சொல்கிறேன், உங்களுடைய பிள்ளைகள், அதாவது கூடியளவுக்கு பெண் பிள்ளைகள் அப்படியான இக்கட்டான நிலைமையில இருக்கிறாங்க. நான் கூடியளவுக்கு ஒரு 2 இடங்களில் பார்த்துருக்கிற உதாரணத்தை வச்சுக்கொண்டு தான் இந்த ஒரு பதிவை தாரேன். இது சரியானதா, சமூகத்துக்கு புறக்கணிக்கப்பட்ட ஒரு விடயமான்றதை பற்றி எனக்கு தெரியல. என்ற மனசுக்கு தோணுன ஒரு விஷயத்த பதிவாத்தாரன். இந்த விஷயத்த வேணுமானாக்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க 4 பேருக்கு. என்ன சொல்ற, பெற்றோர்களினுடைய எண்ணங்கள் தவறுன்னு நான் சொல்ல வரையில்லை. ஆனால் அதே நேரம் பிள்ளைகளுடைய பாதுகாப்பையும் பிள்ளைகளுடைய சந்தோஷத்தையும் உறுதிப்படுத்தி போட்டு நீங்கள் அப்படியான ஒரு திருமணங்களை செஞ்சு கொடுங்க. வெளிநாட்டில் வாழ்கிற எல்லாரும் கெட்டவர்கள் என்று சொல்ல வரையில்லை. ஏன்னா நானும் ஒரு வெளிநாட்டில் இருந்து கொண்டு தான் இந்த ஒரு பதிவை தாரன். என்ன சொல்கிறேன், கஷ்டப்பட்டு உழைச்சி எங்களுடைய தேவைகளை நிறைவு செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோம், இயந்திர வாழ்க்கை மாதிரி ஓடிக்கொண்டிருக்கோம், இரவு பகலண்டு இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கத்த வாழ்க்கை முறை ஊரில் இருக்கிற ஆக்களுக்கு தெரியாது. என்னடா அவன் என்ன சொல்கிற, நல்லா இருக்கிறான், நல்லா வாழ்ந்துட்டான், எல்லாமே செஞ்சு கொண்டு போகிறான்னு யோசிப்பீங்க. அதே நேரம் நாங்கள் இங்கே இயந்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஊரில் சராசரி ஒரு 8 மணித்தியாலம் வேலை செஞ்சுட்டு நாங்கள் வீட்டில் எங்கண்ட பொழுது எங்கண்ட குடும்பம் வாழ்ந்துட்டு போயிட்டோம். இங்கே அப்படி இல்லை. நாங்கள் 15 மணித்தியாலம், 16 மணித்தியாலம், 20 மணித்தியாலம் கூட வேலை செஞ்சு கொண்டு இருக்காங்க. சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 மணித்தியாலம் நித்திர ஓடுவாங்க, 5 மணித்தியாலம் நித்திர ஓடுவாங்க, மிச்சம் வேலைன்னு ஓடுவாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில் இங்கே இருக்கிறவங்க திருமணம் செஞ்சு அங்கே இருக்கிறார்கள் வரைக்கும் பிள்ளைகளும் எதிர்பார்ப்பினும் தங்களோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி. ஆனால் இங்கே இருக்கிறவங்க யோசிப்பாங்க, தங்களுடைய வேலை சுமைகளை என்ன சொல்கிற வேலை பொறுப்புகளை தீர்க்கிறாக்காக வேலையண்டு ஓடிக்கொண்டிருப்பாங்க. அப்போ அப்படியான நிலைமையில கூட பிரச்சனைகள் வரும். ஆகவே என்ன சொல்கிற, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்கிற மாதிரி நல்ல ஒரு கலந்துரையாடி அவர்களுக்கு ஏற்றமாய் உங்களோட பிள்ளைகளுக்கு ஏற்றமாய் விரும்பின ஒரு திருமணத்தை செஞ்சு கொடுங்க. வெளிநாடு மட்டும்தான் வாழ்க்கை இல்லை. இங்கே வெளிநாட்டில் இருக்கவன் கூட எத்தனையோ பேர் அங்கி கொண்டுக்க, ஏன் கூட நாங்கள் கூட அங்கி கொண்டுக்கோம், என் ஊரில் இருந்திருக்கலாமே என்று சொல்லி. ஆனால் வந்துட்டோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக இது சரியன்னு சொல்லல, பிள்ளைன்னு சொல்லல. திருமணங்கள் வரைக்குள்ள சில விடங்களில் பிள்ளைகள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. அதால் நாங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் நாங்கள் எப்படியும் வாழ்ந்துட்டு போயிடலாம்ன்றது சாதாரணம். ஆனால் அதுவே எங்களை நம்பி நாங்கள் கல்யாணம் செஞ்சு ஒரு பெண்ணை எங்களுக்குன்னு சொல்லி பொறுப்பட கேட்க நாங்கள் கட்டாயமாக கவனத்தோடு இருக்கணும். என்ன சொல்கிற, எங்களுக்காக தங்களுடைய உறவுகள் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு கடல் தாண்டி எங்களை நம்பி மட்டுமே வார உறவுக்கு நாங்கள் வாழணும் அப்படி என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுலேயும் சில இடங்களில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. அது என்ன காரணம், என்ன சரிப்பில்லை என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. அந்தந்த சூழ்நிலையில் இருக்கிற ஆக்களுக்கு தான் தெரியும். எனவே
பெற்றோர்கள் கருத்தில் கொண்டு சில விஷயங்களை யோசித்து கலந்துரையாடி திருமணங்களை செய்ய வந்து இப்படியான பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடியமாக இருக்கும். அதற்காக தான் இந்த பதிவு. கூடிய அளவுக்கு திருமணங்கள் செய்ய வயது வேறுபாடுகளை தவிர்த்து நல்ல ஒரு புரிந்துணர்வு உள்ள ஆக்களோட நீங்கள் திருமணத்தை செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பெண் பிள்ளைகள் மிக சிறப்போட மிக சந்தோஷமாக வெளிநாட்டில் வாழ்வாங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஓகே கை, அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது எம்ஆர் மாயு. நன்றி.